ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி கமகமன மிளகு ரசம் ஈஸியான மெத்தடில் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 பழுத்த தக்காளியை கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிடணும். இப்போ இது கூடவே தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பாத்திரத்தில் நம்ம கரகரப்பாக அரைச்சதுலேருந்து பாதி அளவு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக இந்த புளியை ஊற வச்சுருக்கோம்ல, அதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இதில் கூடவே சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு பொரிய விடலாம். இது பொரிஞ்சதும் ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகாவையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மிக்ஸையும் இது சேர்த்து வதக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ரசம். வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடெலாம் சீக்கிரமாகவே டைஜஷன் ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க தண்ணியையும் இது கூடவே ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். உப்பெல்லாம் இப்போ எதுவும் சேர்த்துற வேணாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் உப்பு சேர்க்கணும், இல்லைன்னா ரசம் கடுத்தது மாதிரி ஆயிரும். ரசம் இந்த மாதிரி நுர பொங்கி வரணும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லியையும் கொஞ்சமாக சேர்த்துடலாம். டேஸ்டியான சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.